ஏதாச்சுமே இருக்கு மக்களே. நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகணும்னா லைவ் போடணும்னா மெயினாக லைவ்னு கமெண்ட் பண்ணுங்க மக்களே. உங்கள் அன்பு ஆதரவுங்களே தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே, லைக் பண்ணுங்க மக்களே, ஷேர் பண்ணிடுங்க. லைவ் போட போகிறோம் மக்களே. நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் லைவ் ஒழுங்காக வரும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே, அப்போதான் மக்களே லைவ் எனக்கு போடுறதுக்கு ஒரு அன்பு ஆதரவு. இப்போ நம்ம தம்பி சக்கரவர்த்தி பேச போகிற மக்களே இந்த மாதிரி சிக்ஸ் நீங்கள் அடிப்பீங்களா மக்களே? இப்போதான் 2 ஓவரில் முதல் பால் இப்போதான் மக்களே முடிஞ்சிட்டு இருக்கு. நான் எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் பாருங்க மக்களே. நீங்களே பாருங்க, 2வது பால் இது. இன்னொரு சிக்ஸ் பார்த்துக்கோங்க மக்களே. இன்னொரு சிக்ஸ் அடிச்சுக்க மக்களே. நான் ஆஃப் பண்ணிட்டு இந்த பால் என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே. இந்த பால் நான் நம்ம சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். சிக்ஸ் தான் மக்களே. மொத்த பாலுமே சிக்ஸ் அடிச்சு தெரிஞ்சு விட்டுருப்போம் நம்ம. சொன்னா கூட நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் மக்களே. பார்ட் 2 வேணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாமே பண்ணுங்க மக்களே. உங்களுக்கு கிரிக்கெட்டில் யார் பிடிக்கும்னு சொல்லுங்க. அப்போ தெரிஞ்சுக்கலாம் விராட் கோலியா இல்லை தோனியான்னு. ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் ரெட் கலர் போடுங்க. தோனி ஃபேன்ஸ் எல்லாம் ப்ளூ கலர் ஹார்ட் தெளிக்க விட்டுருங்க மக்களே. பாருங்க மக்களே, ஒரு சிக்ஸ் மக்களே. இல்லைங்க மக்களே, கேட்ச் விட்டு ஒரே ஒரு விக்கெட் தான் மக்களே. பரவாயில்ல, சோலோ மேட்ச் தான் மக்களே. அப்போ அவுட்டே ஆனாலும் திருப்பி இன்னொரு கேரக்டர் வச்சு விளையாடலாம் மக்களே. இதான் மக்களே சோலோவில் உள்ள பவர். ஆனால் 2 ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எனக்கு உண்மையாகவே தெரியல. நல்லா இருக்கு, கிராஃபிக்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கு மக்களே. தெரிய விட்டுருக்காங்க. ஒரு அனிமி மாதிரியே இருக்கு மக்களே. அனிமியில் கிரிக்கெட் விளையாண்டா இந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு மக்களே. நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் அனிமி வந்ததே மக்களே. கிரிக்கெட் அனிமி சோலோ லெவலிங் அதெல்லாம் தான் மக்களே வந்திருக்கு. 5வது பால் வந்துச்சு மக்களே. கருப்பாக தெரியுது மக்களே, என்னன்னு தெரியல. வந்துச்சு மக்களே. இந்த பால் என்ன ஆகும்னு கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே. சார்ஜர் வேறு 10% தான் மக்களே இருக்கு. பார்த்தாலே தெரியும் மக்களே. உங்களுக்காக மட்டுமே தான் நான் வந்து 10%லயும் ஆடுறேன் மக்களே. எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். பாருங்க மக்களே. ஃப்ரீ ஃபயர் விளையாடணும்னா 1 vs 1 என் கூட ஃப்ரீ ஃபயர் வரவங்கலாம் சொல்லிடுங்க மக்களே. 1 vs 1 போட்டுடலாம். ஆனால் ஒன் டாப் கொஞ்சம் வராது. அதனால ஐடிபிடி மேட்சே போட்டுடலாம் மக்களே. பால் டாட் ஆயிடுச்சு. கடைசி ஓவர், இதுதான் மெயின் ஓவர். ஒரு பால் விட்ட மக்களே, பார்த்துக்கோங்க மக்களே. ஒரு பால் டாட்டு. மிச்ச பால் எல்லாமே சிக்ஸ் தான் மக்களே. மிச்ச பால் ஒன்று விட மக்களே. சிக்ஸ் தான் மக்களே எல்லாமே. பார்த்தாலே தெரியும் மக்களே. தரமா சிக்ஸ் மக்களே. ஒரு வாட்டி அடிச்சு மக்களே அப்படியே அந்த இது தாண்டி போயிடும். இப்போ பாருங்கண்ணா பாருங்கண்ணா மக்களே. இப்படிதான் மக்களே அடிச்சேன். அப்படியே அந்த பால்கனியெல்லாம் தாண்டி போகும் மக்களே. ரொம்ப ஆச்சரியம் மக்களே. இந்த மாதிரி நீங்கள் இந்த கேமில் போய் வேர்ல்ட் ரெக்கார்ட் பிரேக் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க மக்களே. பார்த்துக்கலாம். என் லைவ் போடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே லைவ்னு கமெண்ட் பண்ணுங்க மக்களே. 1 vs 1 என் கூட போடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் வந்து கமெண்ட் பண்ணுங்க மக்களே. பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த கேம் இப்போதான் மக்களே வந்திருக்கு. உங்களுக்காக மட்டுமே தான் 10% முடிஞ்சு 8%ல ஆடுறேன் மக்களே. இந்த வீடியோ எடுத்து முடிச்சு பார்க்குறேன். 8% வந்துச்சு மக்களே. நான் வாய்ஸ் கொடுத்து தான் பேசுகிறேன். 61 ரன் மக்களே. நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் மக்களே. 61 ரன். இப்போ நான் பவுலிங் போட போகிறேன். ஆரம்பி மக்களே 61 ரன் தான். நீங்கள் எனக்கு அனுப்பிச்சு சோலோ மேட்ச்சில் அதுவும் ஸ்குவாட் மேட்ச்லன்னா 100 அடிச்சிருவோம் மக்களே. சோலோ மேட்ச்சில் வந்து எனக்கு 61 ரன் அடிச்சு காட்டுங்க மக்களே. முதல் பால் விக்கெட் மக்களே. முதல் பால் விக்கெட். 61 ரன் அடிச்சுட்டு எத்தனை ரன்னுக்குள்ள நான் விக்கெட்டை முடிக்கணும்னா அது கீழே தான் மக்களே நீங்கள் முடிக்கணும். அதுக்கு மேலே முடிக்கக்கூடாது.
மக்களே. தொடர்ந்து விக்கெட்டு மக்களே. ஐடி பேர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒயிட்டி முரட்டுன்னு போட்டிருக்காங்க. ஒயிட்டினா யூடியூப் அப்படின்னு வர மக்களே. பாருங்க மக்களே, இந்த பால் 6 இல்லை மக்களே, காட்டுறேன் மக்களே. நானும் வாழ்ந்துட்டேன். வாய்ஸ் கொடுத்து தான் பேசுகிறேன், இருந்தாலும் மறந்துடுது மக்களே பொட்டுன்னு. இன்சிங் அவுட் ஸ்விங் அதெல்லாம் மக்களே நான் போடுறேன். பாஸ் பவுலிங் ஒன்று போட்டேன், விக்கெட் வந்துச்சு. இப்படியே டொக்கு வச்சுட்டே இருந்தான் மக்களே. எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஒரே ஓவர்லேயே வேர்ல்ட் ரெக்கார்டு முடிக்கணும் 0 ரன்ஸ்லேயே அப்படின்னு பார்த்தேன். முடியல, 0 ரன்ஸில் முடியல. 0 ரன்ஸில் முடியுமான்னு நினச்சேன், முடியல மக்களே. இந்த பால் 6 போயிடும் பாருங்க, செம்ம ஆண்டாயிரும். ஆனால் வேர்ல்ட் ரெக்கார்டு படையும் போது இப்படியெல்லாம் பண்ணால் எப்படி மக்களே? இது 6 போயிடும். சார்ஜர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 9 இருக்கு மக்களே. இப்போ சார்ஜர் 9 இருக்கு, பார்த்துக்கோங்க. உங்களுக்காக மட்டுமே தான் நான் இந்த 9% பண்ணுறேன். நான் இது வரைக்கும் 9% ஆடினதே இல்லை மக்களே. ஃபர்ஸ்ட் டைம் பாஸ் பவுலிங் போட்டால் விக்கெட் ஆயிடுச்சு. இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா காட்டணும். அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், அது காட்டுறேன். சரி, இந்த கேம் எப்படி இருந்துச்சுன்னு